வீடு கட்ட ஆசைப்படுற எல்லாருக்குமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான இடத்துலயே ஸ்பேசிஸான லக்ஸரியான வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு 2.25 சென்ட்டுங்கிற காம்பாக்டான இடத்துலயே 3 வசதியான மாஸ்டர் பெட்ரூமோட கட்டி விற்பனைக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு. இந்த வீட்டோட எலிவேஷன் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு இன்டு ஒர்க் வரைக்குமே எல்லாத்தையும் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல அட்டகாசமா வடிவமைச்சிருக்காங்க. எப்படி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த அளவுக்கு வசதியா பிளான் பண்ணிருக்காங்கிறதையும், ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல தீம் மாதிரியான லுக்ல பண்ணிருக்கக்கூடிய இன்டி ஒர்க் எக்ஸ்டி ஒர்க் இந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆயிருக்குங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பர்பான வீடுகளை பார்க்கறதுக்கு இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 27 அடி அகலமாகவும் 35 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1700 சதுரடியில டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK வீடு. இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல அட்ராக்டிவான நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து ரெடி பண்ணி ஃப்ரண்ட் சைட்ல பால்கனி வச்சு செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்ட் வாலையும் அட்ராக்டிவான நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து ஃப்ரண்ட் கேட்டையும் அழகான மெட்டல் கேட்டா வடிவமைச்சிருக்காங்க. மெயின் கேட்டை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 13க்கு 15 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் தீம்ல அட்ராக்டிவான ஃப்ளோரிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது போக சீலிங்ல ஹேங்கிங் லைட் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கிங் ஏரியாவை அழகா வடிவமைச்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியால ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான 2 பெரிய வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இது கிழக்கு பார்த்த மாதிரி பிரெஞ்சு டோர் டைப்ல தேக்கு மரத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான மெயின் டோர். இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி உள்ள வரும்போது வீட்டோட லிவிங் ஏரியாவை 11க்கு 16 அளவுல கொடுத்திருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு சிம்பிளான நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஒயிட் அண்ட் கோல்ட் கலர் லைட் ஒர்க்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டி ஒர்க் மாதிரி இன்டி ஒர்க்குக்கும் தீம் மாதிரியான லுக் கிடைக்கிறதுக்காக கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல டேல்ஸ் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த தீமை மேட்ச் பண்ற மாதிரி லிவிங் ஏரியாவோட கார்னர்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டையும் கொடுத்திருக்காங்க. நிறைய ஜன்னல்களோட வெளிச்சம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால்ல மல்டிமீடியா டிவி யூனிட்டை மாடர்னா வடிவமைச்சிருக்காங்க. இதை மட்டும் பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேசேஜ் இருக்கு. பேசேஜ் ஏரியாவோட லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸும் ஸ்ட்ரைட்டா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் ரைட் சைட்ல வீட்டோட மாடல் கிச்சனும் கொடுத்திருக்காங்க. முதல்ல ரைட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மாடல் கிச்சனை பார்த்தலாம். இங்க நம்ம பார்க்குற கிச்சன் 10க்கு 8 அளவுல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட வடிவமைச்சிருக்காங்க. கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னலை கொடுத்து வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி எல் ஷேப்ல கவுண்டர் டாப்பை கிரானைட்ல அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சன்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட் இருக்கு, வால் யூனிட் இருக்கு, பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டையும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கிளாஸி லுக்ல பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு அழகான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 8க்கு 16 அளவோட மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல செம்மையான டிசைன்ல ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. ஒன் சைட் வால்ல ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் செட்டப் இருக்கு. இதுலயே அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேல வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாமே PVCல வெயிட்லெஸ் டோரா மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டி கொடுப்பாங்க. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்துலயே செம்மையான ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டை செட் பண்ண போறாங்க. இந்த இடத்துல பேஸ் யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே லெதர் ஃபினிஷிங்ல கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்லையும் அட்ராக்டிவான ஒரு ஹேங்கிங் லைட்டை கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. இது போக வெளிச்சத்துக்கு ஒன் சைட் வால்ல பெரிய ஃபிக்ஸட் விண்டோவையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் மினி ஃபேமிலி ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஃபேமிலி ஸ்பேஸ்ல இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்க்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்பேஸ்லயே ஒரு ஸ்டடி ஏரியாவையும் ஸ்டடி டேபிள் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங்ல நிறைய வார்ட்ரூப் செட்டப் கொடுத்து அதுலயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு அழகான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்கான ஜன்னலை கொடுத்து கார்னர்ல ஸ்டடி டேபிளையும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அளவு 5x6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அளவு 11x16. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸை செஞ்சு சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் ஒன் செட் வால்ல அழகான டிவி பேனலையும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல 4x10 அளவுல பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கும் யூனிக்கான பேட்டர்ன்ல ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம் வழியா போற மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனியை கவர்டு பால்கனியை ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கு போறக்கான டோரை சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பால்கனியோட அளவு 11x13.25. இங்கே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணி ஃப்ரண்ட் சைடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்ட் ரெயில வடிவமைச்சு சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. இந்த பால்கனிலேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான பொசிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்கு. இங்கேயே டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி டெரஸ் போகும்போது டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வடவழியில கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவ் கொடலா சேர்த்தி 75 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வீடோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.